ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th தமிழ் நியூ புக்கில் வந்து பொது தமிழ் சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். கடலுக்கான வேறு பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரலை, அரி, அலை, அழுவம், அளம், அளக்கர், ஆர்கலி, ஆழி, ஈண்டு நீர், உவரி, திரை, பானல், பெருநீர், சுழி, நீராளி, புணர்ப்பு, தென்னீர், பவ்வம், முன்னீர், வரி, ஓதம், வளையம். இதில் முன்னீர், பவ்வம், ஆர்கலி, ஆழி இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். இன்னும் ரெண்டு பாருங்கள். உதத்தி அப்படின்னாலும் கடலை தான் குறிக்கும், வாரிதி அப்படின்னாலும் கடலை தான் குறிக்கும். இந்த ரெண்டு எங்கே இருக்குன்னா, கிறிஸ்துவ கம்பர்னு அழைக்கப்படுற H.A. கிருஷ்ணபிள்ளை இருக்கார்ல, அவங்களோட ரச்சினை யாத்திரிகம் அப்படிங்கிற இதில் உதத்தி வாரிதி அப்படிங்கிறத தான் கடலை குறிக்கிற சொல்லாக வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இது எல்லாமே கொடுத்து பொருந்தாதவற்றை தேர்வு செய்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதில் 3 பேர் கொடுத்து வேற ஒரு பெயர் கொடுத்து இதில் எது வந்து கடலுக்கான வேறு பெயர் அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இது வந்து பொதுத்தமிழ் சிலபஸில் கவர் ஆகுது. இது எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12th தமிழ் நியூ புக்கில் இயல் 7ல் அறமே உடைய செயல் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி கடலுக்கான வேறு பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.